Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் Act 4, Scenes 1 and 2 of King Lear. Before getting into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So with a small recap, நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். King is protected by Gloucester. So நம்ம first two actsல என்ன நடந்ததுன்னு ரிப்பீட்டடா பார்த்தாச்சு. தேர்ட் ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ம் சீன் பார்த்துருப்போம். கிங்க்கு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டார்ம், இன்டர்னல் ஸ்டார்ம், உள்ளுக்குள்ளேயும் அவர் அந்த சென்சஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஹி இஸ் லூசிங் ஹிஸ் சென்சஸ், வளர ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ கிளவுசெஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா மஹன்ட்ட சொல்லிட்டு டோவர்ல இருந்து லெட்டர் வந்திருக்க விஷயமும் சொல்றாரு. கிங்கை கண்டிப்பா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும் என்னோட கிங்கன்னு கிளம்பி நீ டோன்ட் இன்ஃபார்ம் ரீகன் அண்ட் கார்ன்வால் சொல்லிட்டு போறாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் எட்மண்ட் காத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்காக தான் உடனே அவன் என்ன பண்றான், அப்பாவையும் அங்க போட்டு கொடுத்துட்டான். யார்கிட்ட? ரீகன்ட்டையும் கார்ன்வால்ட்டையும். ஸோ தே ஆர் வெரி ஆங்கிரி. மீன்வேல் கிளவுசெஸ்டர் போய் கிங்குக்கு ஹெல்ப் பண்ணிடுறாரு. அவருக்கு முதல் ப்ரொடெக்ஷன் தர்றாரு. அப்புறம் லேட்டரா அவருக்கு தெரிய வருது கிங்கை வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தோணுன்னு கிங்கை வந்து சைலண்டா டோவருக்கு அனுப்பி வச்சிடுறாரு. ஓகே, நம்பிக்கையான ஆட்கள் மூலமா கிங் அனுப்பிச்சு வச்சுட்டு இவர் வந்து கேஸ்டலுக்கு வர்றார். வந்தா இவர் வந்து இவருக்கு தெரியாது தன்னோட மகன் எல்லாம் பண்ணியிருக்கான் வேலைன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ரீகன் அண்ட் கார்ன்வால் அவரை பனிஷ் பண்றாங்க. இவர் கொல்லணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கிறதுனால அவரோட கண்ணை தோண்டி எடுத்துடுறாங்க. ஸோ ஹி பிகம்ஸ் அ பிளைண்ட் மேன். இந்த ஒரு பாய்க்னட்டான ஒரு சீன் அது வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருப்போம். Okay, now we are getting into Act 4, Scene 1. So Gloucester has become blind. Okay, அவர் வந்து he is blinded by his King Lear's daughter and son-in-law. ஓகே, என்டர் எட்கர் இன் டிஸ்கைஸ். இப்போ வந்து இவர் உள்ள பிளைண்ட் ஆயிட்டாரு. வெளியே வந்து கேஸ்டலுக்கு வெளியே எட்கர் இருக்கான். அவனுக்கு தெரியாது இந்த உள்ள என்ன நடந்ததெல்லாம் தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து பெரிய பொசிஷன்ல இருக்காரு. எல்லாரும் கிங்கும் போயிட்டாங்க. இவன் வந்து கொஞ்சம் கிங்கை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அவன் அப்படியே தெருவில் நடந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் தான் நடந்துட்டு இருக்கான். ஸோ அவன் டிஸ்கைஸ்ல இருக்கான். இன்னமும் புவர் டாமா வேஷத்துல தான் இருக்கான். ஸோ ஹி சேஸ், ஒரு சின்ன சாலிலோக்கி மாதிரி இருக்கீங்க. yet better thus and known to be contemned than still contemned and flattered. அப்போ அவன் சொல்றான், எந்த நிலைமைக்கு ஆயிருக்கேன், ஆனா ஒரு வகையில இது ஓகே தான். ஓகே, ஸோ தேன் டு பி கண்டெம்ட் அண்ட் ஃபிளாட்டர்ட். கண்டெம்னா எல்லாரும் வெறுக்கும் நிலையில் இருப்பதே நல்லது. ஏன்னா ஒருவேளை மத்தவங்க கிட்ட நல்லவங்க மாதிரி, அதாவது என்னன்னா ஒரு பெரிய நல்ல பொசிஷன்ல இருக்கிறான், ஒரு லீடரா இருக்கிறான், எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவன் முன்னாடி ஃபிளாட்டர் பண்ணுவாங்க. என்ன ஃபிளாட்டர் பண்ணுவாங்கன்னா அவன் முன்னாடி துதி போடுவாங்க, ஆனா பின்னாடி அவனை திட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலா எல்லாம் நேரடியாவே இப்ப என்ன திட்டுறாங்க, என்ன பார்த்தாலே ஒதுங்கி போன்னு சொல்றாங்க. இது பெட்டர் தான் அப்படின்ற மாதிரி. பெட்டர் டு பி தஸ் அப்படிங்கிறான். எல்லாரும் வெளிப்படையாவே என்ன வெறுக்கிறாங்க, திஸ் இஸ் ஓகே. பெரிய பெரிய இடத்துல பொசிஷன்ல உட்கார்ந்து இருந்தோம்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம முன்னாடி துதி போடுவாங்க, ஆனா பின்னாடி திட்டுவாங்க. அதுக்கு இது பெட்டர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டு பி worst, the lowest and most dejected thing of fortune, stand still in esperance, lives not in fear. To be worst conditionல இருக்கேன் நான். I am in the worst position today. The lowest and the most dejected thing of fortune. ஒரு பிச்சைக்காரனா, ஒரு கேவலமான ஒரு பிச்சைக்காரனா இருக்கிறேன் நான். ஒரு சின்ன துணி மட்டும் இடுப்புல கட்டிட்டு இருக்கிறேன். நேக்கட், ஆல்மோஸ்ட் நேக்கடையா. அப்போ என்னை வந்து ஐ எம் த லோவஸ்ட் திங் ஆஃப் ஃபார்ச்சூன் மாதிரி இருக்கேன். லக்கே இல்லாத ஒரு மனுஷன், ஃபார்ச்சூன்னா என்னன்னே தெரியாத ஒரு மனுஷன் மாதிரி, ஒரு டிஜெக்டட், எல்லாரும் வெறுக்கத்தக்க ஒரு உருவத்துல நான் இப்ப வந்து இருக்கேன். ஆனாலும் இந்த உருவத்துக்கு ஒரு ஹோப் இருக்குன்னு. ஸ்டாண்ட் ஸ்டில் இன் எஸ்பரன்ஸ். எஸ்பரன்ஸ்னா ஹோப். லிவ்ஸ் நாட் இன் ஃபியர். இதுக்கு வந்து எனக்கு இன்னமேட்டு எந்த பயமே இல்லை. இதுக்கு மேல நான் என்னத்தை ஒண்ணு சாகணும், சாகுறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது நல்லதுதான். சோ இதுக்கு மேல நான் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இதுக்கு மேல நான் லூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுதானே இப்போ ஒரு பெக்கர கடைநிலையில ஒருத்தன் இருக்கானா, அதுக்கு மேல லூஸ் பண்றதுக்கு அவனுக்கு இந்த உலகத்துல என்ன இருக்கு, அவன் எதை கண்டு பயப்படணும், எதை பத்தியும் எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிறான். The lamentable changes from the best, the worst returns to laughter. ஆக்சுவலா பெஸ்டா இருக்கிறப்பதான் வருத்தப்படணும், அங்க இருந்து சேஞ்ச் வருதுன்னு வச்சுக்கோங்க. பெஸ்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிறப்போதான் பயந்துட்டே இருக்கணுமா லைஃப். ஐயோ நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணுமே, நம்ம எல்லாரும் அப்படியே அது இதே மாதிரி போகணுமேன்ட்டு. ஓகே, ஸோ அந்த நிலையில இருக்கிறப்பதான் சேஞ்ச் வந்துருமோ,
நம்ம நிலைமை மாறிடுமோ அப்படின்னு கவலைப்படணும். ஒர்ஸ்டா இருக்கிறப்ப என்னங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. the worst returns to laughter. இது நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. Welcome then, the unsubstantial year that I embrace. Unsubstantial year அப்படின்னா இந்த மோசமான காற்று, அதாவது அவர் இருக்க அந்த சூழலை சொல்றார். ஓகே, அப்போ இந்த மோசமான சூழல் எனக்கு நல்லது தானே, நான் அதை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறேன், நான் ஆற தழுவிக்கிறேன் அப்படிங்கிறார். The wretch that thou hast blown unto the worst owes nothing to thy blast, but who come here? Okay, so excuse me. So here he is addressing the air. Okay, air பார்த்து சொல்றாரு. The wretch that thou has blown unto worst. நீ ஆல்ரெடி என்ன மோசமான சூழலுக்கு தள்ளிட்ட, இன்னும் நீ பிளாஸ்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு பயமும் இல்லை. அதாவது நான் ஆல்ரெடி மோசமான நிலைமையில இருக்கேன், இன்னும் நீ இது ரொம்ப ரொம்ப மோசமான மனிதர்கள்ல கடைநிலையில இருக்கேன் நான், இதை விட மோசமா நான் என்ன ஆயிட போறேன். ஸோ ஐ டோன்ட் ஒரி ஆஃப் எனிதிங். நீ காத்து பூச்சாண்டி காட்டினாலும் சரி, எது பூச்சாண்டி காட்டினாலும் சரி, ஐம் நாட் அட் ஆல் அஃப்ரைட் அப்படிங்கிறான். அப்படி அவன் பேசிட்டே இருக்கான். அப்போ அவங்க அப்பாவை ஒருத்தன் கூப்பிட்டுட்டு, ஒரு வயசானவர், ஓகே, எல்லாம் பயந்துக்கிறாங்க, கிளவுசஸ்ட் லீட் பண்ணக்கூட, ஒரு வயசானவர், அவரும் ஒரு தள்ளாதவர், ஓகே, ஒரு 80 years உள்ள ஒரு மேன், அவரு தான் கிளவுசஸ்ட் கையை பிடிச்சு கூப்பிட்டு வர்றாரு. ஏன்னா அவர் பிளைண்ட் ஆயிட்டாரு, அவர் கண்ணு தெரியல, அவர் அப்படியே கையை பிடிச்சு கூப்பிட்டு வர்றது ஒரு ஓல்டு மேன். ஓகே, ஸோ அப்பதான் பாக்குறான் எட்கர் அவங்க அப்பா பாக்குறான். என்டர் கிளவுசஸ்டர் அண்ட் அன் ஓல்டு மேன். மை ஃபாதர் புவர்லி லெட். அவன் பயங்கர ஷாக். எங்க அப்பாவா இவ்வளவு மோசமான ஒரு சூழல்லையா? வேர்ல்டு அவனுக்கு கொஞ்சம் புரிய ஒரு நிமிஷம் ஆகுது, புரிஞ்சிருச்சு. ஓகே, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அப்பா கண்ணு குருடாய் வந்திருக்காரு, அவருக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, எல்லாம் புரிஞ்சோன்னு கத்துறான், வேர்ல்டு உலகமே ஏன் இப்படி இருக்கிறாய்ன்ற மாதிரி. ஓகே, பட் தட் தி ஸ்ட்ரேஞ்ச் மியூட்டேஷன்ஸ் மேக் அஸ் ஹேட் தி. நீ ஏன் இப்படி உலகமே, நீ ஏன் உன்னோட சேஞ்சஸ் என்னால புரிஞ்சுக்கவே முடியல, நான் உன்னை வெறுக்கிறேன், இந்த உலக வாழ்க்கையை வெறுக்கிறேன், லைஃப் வுட் நாட் ஈல்ட் டு ஏஜ் அப்படிங்கிறான். ஆனா இந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுக்கலன்னா உலகம் வெறுத்து போகாது. இப்போ ஹாப்பியாவே நம்ம வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன், உலகம் வெறுக்கவே இருக்காது. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க, நம்ம எப்பவும் ஹாப்பியாவே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சாகுறதுக்கு ரொம்ப அஞ்சுவோமா, பயப்படுவோமா, ஏஜ் ஆகுறது நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே வருவோம் அப்படிங்குது. ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தா மனசு வெறுத்து போயிரும், மனசு விட்டு போயிரும். இந்த வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரெடி ஆவாங்க டு டை. அவ்வளவுதான், என் கடமையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் பார்த்துட்டேன், போதும் இருக்கு என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ தே ஆர் ரெடி டு ஈல்ட் டு மார்டலிட்டி. அந்த டெத்துக்கு ரெடி ஆவாங்க இல்லையா, தட் இஸ் வாட் ஹி ரெஃபர்ஸ். ஓகே, ஸோ அப்படியே எனக்கு உலகத்தை வெறுக்க எத்தனை விஷயங்கள் இங்கே இருக்கின்றன. தட் இஸ் வை மேன் இஸ் ரெடி டு அக்செப்ட் மார்டலிட்டின்ற மாதிரி. அதனாலதான் மனுஷன் சாவை ஏத்துக்கிறான்ற மாதிரி பேசுறாரு. ஓல்டு மேன், ஓ மை குட் லார்ட். அவங்களுக்கு அவன் பேசுறது கேட்கல, அவன் தள்ளி நிக்கிறான். ஓல்டு மேனும் கிளவுசஸ்டும் பேசிட்டு வராங்க. ஓல்டு மேன் சொல்றான் கிளவுசஸ்ட்ட, ஓ மை குட் லார்ட், ஐ ஹவ் பீன் யர் டெனன்ட் அண்ட் யர் ஃபாதர்ஸ் டெனன்ட் ஃபார் திஸ் 4 years. நான் 4 80 years, 4 into 20 தான் 4. ஓகே, ஸோ 80 years நான் உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் சர்வ் பண்ணிட்டு உங்களோட இதுல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். கிளவுசஸ்டர், அவே கெட்டி அவே, சரி போடா, ரொம்ப காலமா எங்களுக்கு நல்லவனா இருந்திருக்க, எங்களோட ஆளா இருந்திருக்கியா, போ இன்னும் நீ கஷ்டப்படாத. குட் ஃப்ரெண்ட் பி கான். ஏன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா உனக்கு பிரச்சனை வந்துடும். பி கான். தை கம்ஃபர்ட்ஸ் கேன் டூ மீ நோ குட் அட் ஆல். நீ எனக்கு இப்படி கையை பிடிச்சு விட்டதுனால எனக்கு எந்த ஒரு நல்லதும் இப்ப விளைய போறது இல்ல. தே மே ஹர்ட். அதனால உனக்கு தான் கஷ்டம் வரப்போகுது, நீ போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. யூ கெனாட் see your way அப்படிங்கிறார் ஓல்டு மேன். போறது இருக்கட்டும், உங்களுக்கு பார்வை இல்லை, எப்படி பார்த்துட்டு போவீங்க, எதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், எங்கேயாவது இடிச்சுக்க மாட்டீங்களா, நான் உங்களுக்கு வழியை தானே காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். கிளவுசஸ்டர், ஐ ஹவ் நோ வே அண்ட் தேர்ஃபோர் வாண்ட் நோ ஐஸ். எவ்வளவு அருமையான ஒரு சென்டென்ஸ் பண்ண. எனக்கு பாதையே இல்லையே, எனக்கு எதுக்கு கண்கள் அப்படிங்கிறேன், எனக்கு வழியே இல்லை, எங்க போவேன் நானு, போகணும்ன்ற ஊர் இருந்தா தானே எனக்கு வழி வேணும், அப்பதானே கண்ணு வேணும். ஐ ஹவ் நோ வே அண்ட் தேர்ஃபோர் வாண்ட் நோ ஐஸ் அப்படிங்கிறார். ஐ ஸ்டம்பிள்டு when I saw this. we all do. ஓகே, கண் பார்வை இருக்கும் பொழுது நான் தடுமாறினேன் அல்லவா அப்படிங்கிறார்.
கண் பார்வை இருந்தப்ப மட்டும் தெளிவாவா நடத்த நான் தடுமாறினேன். என் பையன் எட்கரை புரிஞ்சுக்கல நான். நல்லது எது கெட்டது எதுன்னு கண் இருக்கிற எல்லாருக்கும் புரியவா செய்யுது? இல்லையே. we are all stumbling. நல்ல கண்ணு தெரிஞ்சாலும் நம்ம தடுமாறிட்டு தான் இருக்கோம். நம்மள பல பேர் என்ன சொன்னா 99% வந்து நம்ம என்ன பண்றோம்? தடுமாறத்தான் செய்றோம். கண் இருக்கு, புரியல, நிறைய விஷயம் புரிஞ்சாலும் தடுமாறி தான் போறோம். ஸோ ஐ ஸ்டம்பிள்ட் வென் ஐ saw அப்படிங்கிறார். ஃபுல் ஆஃபன் இட் இஸ் seen our means secure us and our mere defects prove our commodities. பல சமயங்கள்ல நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம டிஃபெக்ட்ஸே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனா நம்மளோட மீன்ஸ், அதாவது நம்ம கிட்ட இருக்க சொத்துக்கள்லாம் நம்மளை காலை வாரி விட்டுரும் அப்படிங்கிறார். Oh dear son Edgar, the food of thy abused father's wrath, might I but live to see thee in my touch, I would say I had eyes again. Oh my dear son Edgar, ஐயோ எட்கர் எங்க இருக்கிறப்பா, உன்னை போய் நான் கஷ்டப்படுத்திட்டேனே. The food of thy abused father's wrath. நான் வந்து உனக்கு கொடுத்த அந்த பரிசு இருக்கே, எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். ஃபுட், என்னோட கோவத்துல நான் உனக்கு கொடுத்த ஃபுட்டுங்கிறது வந்து அவரோட பனிஷ்மெண்ட் சொல்றாரு. ஓகே, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். மைட் ஐ பட் லிவ் டு see thee in my touch. நான் வந்து வாழணும்னு ஆசைப்பட்டா ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் நான் வாழணும். எதுக்காக? நான் உன்னை பார்க்க முடியாதுன்னா, ஆனா உன்னை ஃபீல் பண்ணும், உன்னோட டச் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். ஐ வுட் சே ஐ ஹேட் ஐஸ் அகெயின். ஓகே, எனக்கு கண் பார்வை வந்துட்ட மாதிரி, நீ வந்து என்னை தொட்டேனா போதும், மகனே என்னை மன்னிச்சு என்னை ஒரு தடவை தொட்டுட்டேனா போதும். ஐ வுட் ஃபீல் தட் ஐ ஹேட் ஐஸ் அகெயின். எனக்கு கண் பார்வை வந்தது போல் நான் வந்து நினைப்பேன் அப்படிங்கிறார். ஓகே, ஓல்டு மேன், ஹவு நவ், ஹூ இஸ் தேர்? அப்பதான் வந்து எட்கர் அங்கிட்டு வரான் பக்கத்துல கொஞ்சம் நெருங்கி. உடனே ஓல்டு மேன் கேட்கறான், யார் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் அசைட் தான், அவன் இன்னும் அவங்க கிட்ட பேசல. ஓ காட்ஸ், who isn't can say I am at the worst, I am worse than ever I was. இப்பதான் அவன் ஒரு soliloquy பேசினான். நான் தான் உலகத்திலே மோசமானவன், நான் எதை கண்டு நான் பயப்படணும்னு பேசினான். ஆனா அதை விட பயப்படுற சூழல் அவனுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல வேர்ஸா ஒரு மனுஷன் முடியுமா? அப்படி மனுஷனுக்கு வந்து இதுக்கு மேல கஷ்டம் வர முடியுமா அப்படின்னா, அதுக்கு மேல கடவுள் இன்னொரு ஒரு கஷ்டத்தை கொடுத்து இருக்க கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு பண்ணிடுவார் இல்லையா? அது மாதிரிதான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளுக்கு இது புரியும். நம்ம ஒரு பெரிய பிரச்சனையை தாண்டி வந்திருப்போம், அப்பாடான் இருக்கும். இன்னொன்னு அதுக்கு மேல ஒண்ணு வரும், போனதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அது மாதிரிதான் அவன் இப்ப பேசினா பாருங்க. ஓ காட்ஸ், ஹூ இஸ் இட் கேன் சே ஐ ஆம் அட் த வர்ஸ்ட். நான் இப்பதானே சொன்னேன் நான் வர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு. ஐ எம் வேர்ஸ் தேன் எவர் ஐ வாஸ். இப்ப நான் பாக்குறேன் பாரு எங்க அப்பாவை இந்த நிலைமையில. இதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே மோசமான நிலைமை அப்படின்னு. இதுக்கு நான் என்னையே வருத்திக்கிட்டேனே, அது மோசம் கிடையாது. எங்க அப்பாவை, அது எத்தனை குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவை கஷ்டப்படுறத பாக்குற அந்த வேதனை தாங்கவே முடியாது. சோ அவன் அவங்க அப்பா மேல கோவமா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்பாவை அந்த நிலைமையில பார்த்தா, ஒரு அரசன் மாதிரி இருந்த தன்னோட அப்பா வந்து கண்ணு தெரியாம அப்படியேவும் காத்துல அப்படி தடவிட்டு வர்றத பார்த்தா அவருக்கு எப்படி இருக்கும்? சோ ஐ எம் வேர்ஸ் தேன் எவர் ஐ வாஸ். நான் இதுக்கு இருந்ததை விட கேவலமான நிலைமையில தான் இப்ப இருக்கேன்னு சொல்றான் ஓல்டு மேன். இது வந்து அசைடு தான் பேசுறான், சோலிலாக்கி தான் பேசுறான். ஓல்டு மேன் வந்து அவனே பார்த்துட்டு அவன் பதிலே சொல்லலன்ட்டு கிளவுசஸ்ட சொல்றான். இட் இஸ் புவர் மேட் டாம். சும்மா இந்த பைத்தியக்கார டாம் அது வந்து சும்மா ஒரு இந்த மாதிரி ஆளுகளை பார்த்தாங்களே புவர் டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரு கிடையாது. புவர் டாம் அப்படிங்கறது அந்த அந்த டைப் ஆஃப் பெக்கர்ஸ்க்கு எல்லாத்தையும் புவர் டாம்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஜடமுடி எல்லாம் வச்சுட்டு சின்ன இடுப்புல பைத்தியக்கார மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் புவர் டாம்னு சொல்லுவாங்க. எட்கர் aside. And worse I may be yet. The worse is not, திரும்ப இன்னும் அவன் அசைட்ல தான் இருக்கான். இன்னும் அசைட் soliloquy நான் சொல்லியிருக்கேன். அசைட் இஸ் a soliloquy. The worst is not so long as we can say this is the worst. worstன்றதுக்கு முடிவே இல்ல போல இருக்கு. this is the worst, இதுதான் என்னோட மோசமான நிலைமைன்னு சொல்றதுக்கு வழியே இல்ல போல இருக்கு. அடுத்தடுத்து பெருசு வந்துட்டே இருக்கும் போல இருக்கே அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கான். ஓகே, ஓல்டு மேன். ஃபெலோ வேர் கோவஸ்ட்? ஓல்டு மேன் கேட்குறான், நீ எங்கப்பா போற அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவர் ஓல்டு மேனுக்கு தெரியும் ரொம்ப தூரம் கிளவுசஸ்ட கூப்பிட்டு போக முடியாது. கிளவுசஸ்ட, இஸ் இட் அ பெக்கர் மேன்? கிளவுசஸ்ட கேட்கறாரு, எதுப்பா யாரும் பிச்சைக்காரனான்னு கேட்கிறாரு. ஓல்டு மேன், மேட் மேன் அண்ட் பெக்கர் டு. அவன் பெக்கராகவும் இருக்கான், மேட்மேனாகவும் இருக்கான், அவன் சென்சஸ்ல இல்ல சார்ன்னு சொல்றான். கிளவுசஸ்ட, he has some reason else he could not beg. அப்படி இல்லப்பா, அவன் ஏதோ காரணத்தோட தான் பிச்சை எடுப்பானா இருக்கும். நேத்து இதே விஷயத்த யார் சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொன்னா கிங் லியர் சொல்லிட்டு இருந்தாரு அவனை பார்த்து.
இல்லையா? இவன் வந்து இப்படி ஒரு நிலைமையில இருந்தா அவன் மகள்க தான் அவன கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அப்படின்ற மாரி. அதேதான் இப்ப க்ளோசெஸ்டர் சொல்றான். "ஹி ஹாஸ் சம் ரீசன் எல்ஸ் ஹி குட் நாட் பெக்." அவனுக்கு ஏதோ காரணம் இருக்கு. அதனால தான் பிச்சை எடுக்கிறான். "இன் தி லாஸ்ட் நைட் ஸ்டார்ம் ஐ such a fellow saw which made me think a man a worm." ஓகே. "இன் தி லாஸ்ட் நைட் ஸ்டார்ம்." நேற்று இரவு வீசிய அந்த புயல்ல நான் ஒரு ஃபெல்லோவ பார்த்தேன். ஓகே. ஒரு ஆள பார்த்தேன். அவன் இப்படிதான் புழுவை போன்றவன் அவன் அப்படின்றான். அதாவது கேவலமான ஒரு பிறவியா ஒருத்தனை நான் பார்த்தேன். ஒரு பெக்கர் பார்த்தேன். ஒரு மேட்மேனை பார்த்தேன். அவனை நான் பார்த்தப்போ கிங்கோட பார்த்தாரு இல்லையா? இது என்ன இவ்ளோ ஒரு அற்பமான பிறவியோட இருக்கிறான். ஒரு வேர்ம் மாரி நினைச்சோம். புழுவை போன்று அவனை நினைத்தேன்கிறார். மை சன் கேம் தென் இன்டு மை மைண்ட். ஆனாலும் என்னவோ தெரியல அவனை பார்த்தோன்னே என் மகன் என் மனசுக்கு வந்தான். அண்ட் yet மை மைண்ட் வாஸ் தென் scarce friends with him. இருந்தாலும் நான் அந்த நேரத்துல அவன் கிட்ட பேச்சு கொடுக்கல. ஏன்னா நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். ஐ ஹவ் ஹர்ட் மோர் சென்ஸ். அதுக்கப்புறம் நான் வேற வேற ஏதேதோ நிகழ்வுகளை பார்த்துட்டேன். As flies to wanton boys or we to the gods, they kill us for their sport. இது ரொம்ப ஒரு ஃபேமஸான லைன் கிங் லியர்ல இருந்து. ஓகே. இது ரொம்பவே ஒரு அற்புதமான லைன். இது என்ன சொல்றது தெரியுமா? As flies to wanton boys. ஃப்ளைஸ்னா என்ன தெரியுமா? வந்து தட்டாம்பூச்சி, பட்டுப்பூச்சி இந்த மாதிரி பூச்சிகள் இருக்கு இல்லையா? பாய்ஸ் இருக்காங்கல்ல, விளையாடுறப்ப என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் விளையாட்டு பொருளாக்கிருவாங்க. இந்த தட்டாம்பூச்சி மாரி இருக்கும் இல்லையா? அதோட அந்த வால்ல எல்லாம் நூல கட்டி பறக்க விடுவாங்க. அது அந்த வால்ல இறுக்க கட்டியிருப்பாங்க. அதுக்கு எவ்ளோ பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆனா தப்பிக்கணும்னு பறக்கும். பசங்களுக்கு அது புரியாது. ஏதோ பட்டம் விடுற மாரி அத வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஓகே. குழந்தைங்களா இருக்கிறப்போ இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. அப்போ வாண்டன் பாய்ஸ்னா அந்த விளையாட்டு குழந்தைங்களுக்கு ஃப்ளைஸ் வந்து பிளே திங்ஸ். ஓகே. ஃப்ளைஸ்ங்கிறது பிளே திங்ஸ். ஒரு இந்த கரெக்டான், ஓணான்பாங்களா, அதுகள வச்சு விளையாடுவாங்க. ஏதோ ஒரு வண்ட பிடிச்சு பாக்ஸ்ல போட்டு விளையாடுவாங்க. ஸோ ஃப்ளைஸ் எல்லாம் வாண்டன் பாய்ஸ்க்கு வந்து பிளே திங்ஸ். அது மாதிரி தான் வி ஆர் டு த காட்ஸ் அப்படிங்கிறார். அஸ் இங்க கம்பேர் பண்ணிட்டாரு. அஸ் ஃப்ளைஸ் டு வாண்டன் பாய்ஸ் ஆர் வி டு த காட்ஸ். கடவுளருக்கு நம்மளும் எப்படி பசங்களுக்கு குட்டி குட்டி பசங்களுக்கு விளையாட்டு பசங்களுக்கு ஃப்ளைஸோ அது மாதிரி தான் நாம கடவுளுக்கு போல இருக்கு. தி கில்லர்ஸ் ஃபார் தி ஸ்போர்ட். அவங்க விளையாட்டுக்காக, அதாவது இந்த பசங்க எப்படி விளையாடணுங்கிறதுக்காக அந்த பூச்சிகளை எல்லாம் கொல்றாங்களோ அது மாதிரிதான் கடவுளர் வந்து அவங்க ஒரு கேம் விளையாடணும்னு நினைச்சாங்கன்னா நம்மள கொன்னு விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்மளோட லைஃப்ல விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு லைன் தான் இது. as flies to wanton boys or we to the gods, they killers. இங்க தேங்கிறது god killers for their sport. அவங்க விளையாட்டுக்கு நம்மளை கொன்னு வேடிக்கை பாக்குறாங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஓகே. பியூட்டிஃபுல் லைன்ஸ் தேர். அப்போ எட்கர் வந்து அப்படியே புலம்பிட்டே தான் வரான். பிளஸ் தி மாஸ்டர்ன்ட்டு வரான். ஓகே. க்ளௌசெஸ்டர் இவங்கெல்லாம் இவர் அசைதான் பேசிட்டு இருக்காரு. இன்னும் அவங்க கிட்ட வந்து பேசவே இல்லை. அப்போ க்ளௌசெஸ்டர் கேட்கிறான், இஸ் தட் த நேக்கட் ஃபெல்லோ? ஆமா, நேத்து பார்த்தனே அந்த நேக்கட் ஃபெல்லோவா இவன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவன் நேக்கடா இருக்கானா அப்படின்னு சொல்லி, இடுப்புல மட்டும் துணி கட்டியிருக்கானா? ஏன்னா பெக்கர்ஸ் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் இருப்பாங்க. இவன் நேக்கடா இருக்கானா அப்படின்னு ஓல்டு மேன், எஸ் மை லார்ட். ஏனா எஸ். ஓகே. எஸ் மை லார்ட் அப்படின்ட்டு க்ளௌசெஸ்டர். தென் பிரித்தி கெட் தி அவே. அப்ப சரிப்பா நீ போ. அவன் நேத்தே கிங்க வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டான். சரி நீ போ, நான் அவன் கூட போறேன். இஃப் for my sake thou wilt overtake us hence a mile or twain in the way toward Dover, do it for ancient love and bring some covering for this naked soul which I will entreat to lead me. இப்ப நீ எனக்காக இன்னும் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீன்னா ஒரு கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் ஒரு மைல் தூரம் எங்களை கடத்தி விட்டுரு. டோவர் போற வழியில கடத்தி விட்டுரு. அது மட்டும் இல்ல, இந்த என் கூட வரப்போறான் இல்லையா, அவனுக்கு ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்து கூட. அவன் நேக்கடா ரொம்ப கஷ்டப்படுறான். நேத்துல இருந்து குளிருக்கு. அவனுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. இப்ப நான் சொல்றேன் உன்கிட்ட ஜஸ்ட் கெட் ஹிம் சம் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஓல்டு மேன், அலெக்ஸ் ஹி இஸ் மேட் சார். அவன் பைத்தியக்காரன், அவனுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி ஓல்டு மேன் சொல்றான். க்ளோசெஸ்டர், இட் இஸ் த டைம்ஸ் பிளேக் வென் மேட் மேன் லீட் த பிளைண்ட். இங்க பாருடா, இப்போ குருடனை அந்த மேட்மேன் தான் என்னை கூப்பிட்டு போறான். எனக்கு வழிகாட்டவே அவன் தான் போறான். அந்த மாதிரி டைம் காலம் வந்து என்னை பிளேக் பண்ணிருச்சு. என்னை வந்து காலம் வந்து அப்படியே அழிச்சிருக்கு. டூ அஸ் ஐ பிட் தி ஆர் ரேதர் டூ தை பிளஷர். இங்க பாருனா, கேட்டதை கொடு, அவனுக்கு ஒரு ட்ரெஸ் கொடு. ஓகே. இல்லைன்னா உனக்கு என்ன தோணுதோ செய்யும். இப்ப நான் ஆர்டர் பண்ற நிலைமையில எல்லாம் இல்ல. above the rest be gone. நீ தயவு செஞ்சு போ அப்படின்ட்டு. ஓல்டு மேன், I'll bring him the best apparel that I have. Come on it, what will. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்காக நான் என்னனாலும் செய்வேன். அவனுக்கு ட்ரெஸ் தானே இப்ப கொண்டு வந்து கொடுக்கணும். I will bring the best apparel that I have.
நான் என்கிட்ட இருக்க நல்ல ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துட்றேன் சார். கம் ஆன் இட் வாட் வில், அதுக்காக என்ன செஞ்சாலும் செய்யட்டும், நான் வந்து அவனுக்கு ட்ரெஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். க்ளவ் சிஸ்டர், சிர்ரா நேக்கட் ஃபெலோ. இப்போ அவர் போனோன்னு தான் க்ளவ் சிஸ்டர் வந்து எட்கரை கூப்பிடுறாரு. எட்கர் வந்து அப்போ என்ன சொல்லணும், போ டாமஸ் கோல்டு அப்படிங்கிறான். ஐயோ டாமுக்கு குளிருதே அப்படிங்கிறான். ஓகே, அசைட், ஐ கேனாட் டாப் இட் ஃபார் ஐயோ எனக்கு இதுக்கு மேல நடிக்க வரலையே, எனக்கு அவனுக்கு அழுகணும் போல இருக்கு. அவங்க அப்பாவை பார்த்து கதறி துடிச்சு நான் இருக்கேன்னு சொல்லணும் போல இருக்கு. ஆனா சொல்ல முடியல. ஹீ ஸ்டில் கண்டினியூயிங். ஏன்னா என்ன மாதிரி சூழல் அங்க இருக்குன்னு தெரியல. இவனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க பிடிச்சுக்குவாங்க. ஸோ அவனால வந்து தன்னை வெளிக்காட்டவும் முடியல. அவங்க அப்பாட்ட வெளிக்காட்டுறதையும் அவன் அந்த நேரம் அவாய்ட் பண்றான். ஸோ ஹி சேஸ் ஐ கனாட் டாப் இட் ஃபார் இதை எப்படி நான் இன்னும் கொண்டு போறேன் இந்த நடிப்பன்னு தெரியலையேன்னு ஃபீல் பண்றான். க்ளவ் சிஸ்டம், கம் இதர் ஃபெலோ, இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. அசைட் தான் திரும்ப பேசுறான். அசைட் தான் ஃபுல்லாவே. ஓகே, எல்லாம் சாலிட் ஆக்கேஸ் தான். அவன் என்ன ஓப்பன் பண்ணி ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்கான். புவர் டாம்ஸ் அ கோல்டு மட்டும் தான் சொல்லியிருக்கான். ஓகே, அண்ட் yet I must bless thy sweet eyes thy bleed அப்படின்னு. அப்போ கம் ஹிதர் ஃபெலோன்னு, ஐயோ உங்களோட கண்களை அந்த கடவுள் தான் பார்த்துக்கணும். உங்க கண்கள்ல இருந்து அப்படியே இது வந்துட்டு இருக்கு, ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு கண்ணோட ஏரியால இருந்து. அவனால் தாங்க முடியல அவங்க அப்பாவை அப்படி பார்க்க. க்ளவ் சிஸ்டர், நோவஸ் thou the way to Dover அப்படின்னு கேட்கிறார். உனக்கு டோவருக்கு போற வழி தெரியுமா இங்க இருக்குன்னு கேட்கிறார். எட்கர், போத் ஸ்டைல் அண்ட் கேட், ஹார்ஸ்வே அண்ட் ஃபுட்பாத், எல்லா வழியும் எனக்கு தெரியுமே. புவர் டாம் ஹத் பீன் ஸ்கேர்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் குட் விட்ஸ், ஆனா புவர் டாம்க்கு தான் அறிவு இல்லையே அப்படிங்கிறான். பிளஸ் தி குட் மேன் சன் ஃப்ரம் த ஃபவுல்ஃபியன், உனக்காவது பேய் பிடிக்காம இருக்கட்டும், சாத்தான் பிடிக்காம இருக்கட்டும். 5 ஃபியன்ஸ் ஹவ் பீன் இன் புவர் டாம் அட் ஒன்ஸ். இது அடிக்கடி சொல்லுவான், 5 பேய் புவர் டாம பிடிச்சு ஆட்டுது தெரியுமா அப்படின்னு அதை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுவான். ஸோ பிளஸ் தி மாஸ்டர் அப்படின்னு, உனக்கு அது வர வேண்டாம், பிளஸ் தி மாஸ்டர் அப்படின்றான். க்ளவ் சிஸ்டர், கிவிங் ஹிம் மணி, கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு, ஹியர் டேக் திஸ் பர்ஸ், thou whom the heavens place have humble to all strokes, இந்த பணத்தை வச்சுக்கோ, ஏன் உனக்கு வந்து தேவையே படாது, ஹெவன் வந்து ஆல்ரெடி உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருச்சு. that I am wretched makes thee happier, நான் இன்னைக்கு மோசமான நிலைமையில இருக்கிறதுனால உனக்கு இந்த ஒரு சந்தோஷம், நீ என்னையே லீட் பண்ண போற, இந்த என்னோட பணத்தையும் நீ வச்சுக்கோ. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஷுட் undo excess and each man have enough. இப்போ மனுஷன் வந்து தனக்கு தேவைக்கு மேல எதுவுமே வச்சுக்க கூடாது, மற்றவனுக்கு கொடுத்துடணும். எக்ஸஸா வச்சிருந்தா அது வேஸ்ட் தான் அப்படிங்கிறாரு. டஸ் thou know Dover, திரும்ப கேட்கிறார். டோவர் தெரியுமா? இப்போ எட்கரும் கரெக்டா சொல்றான், எஸ் மாஸ்டர் அப்படிங்கிற, எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். க்ளவ் சிஸ்டர், தேர் இஸ் அ கிளிஃப் whose high and bending head looks fearfully in the confined deep. டோவர் போற வழியில அவர் டோவர் போக ஆசைப்படல. ஓகே, கண்ணு தெரியாம போய் கிங்கையும் கஷ்டப்பட்டு அவர் விரும்பல. பட் ஹி சேஸ் போற வழியில ஒரு ஃபியர்ஃபுல்லான ஒரு ஹை கிளிஃப் இருக்கான். கிளிஃப்னா மவுண்டன். ஓகே, அந்த ஒரு ஊசியான ஒரு பாறை உச்சி இருக்கு. இவர் சூசைட் பண்ணிக்க விரும்புறாரு. ஏன்னா அதுக்கு மேல உயிரோடு இருக்கக்கூடாது, வேற எப்படி சாகன்னு அவருக்கு தெரியல. இப்போதைக்கு அதுதான் ஒன்லி ஐடியாவா தோணுது. பிரிங் மீ பட் டு த வெரி பிரிம் ஆஃப் இட், அந்த கடைசி அந்த உச்சியில போய் அந்த அந்த பாறையோட உச்சியில என்னை கொண்டு போய் நிப்பாட்டிரு. அண்ட் ஐ வில் ரிப்பேர் த மிசரி thou dost bear with something rich about me. நீ அங்க கொண்டு போனேன்னா உனக்கு ஏதாவது நல்லது நான் உனக்கு கொடுக்குறேன், என்கிட்ட இருக்க நல்லதை கொடுக்குறேன், பணம் இப்போ கொடுத்தாருலையே அது மாதிரி ஏதாவது கொடுக்குறேன். From that place I shall no leading need. அங்க இருந்து நீ என்னை எங்கேயும் கூப்பிட்டு போக வேணாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க அதுக்கு மேல நான் இந்த உலகத்துல இருக்க போறது இல்லைன்னு சொல்ல வர்றார். From that place I shall no leading need அப்படின்னு. எட்கர் என்ன சொல்லலாம், give me the arm, poor Tom shall lead thee. கொடுங்க உங்க கையை என்கிட்ட கொடுங்க, புவர் டாம் உங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு அவன் அந்த பைத்தியக்காரன் வேஷத்தையும் விடாம அவங்க அப்பாவும் ஹெல்ப் பண்றதுக்காக அவரை பிடிச்சு கூப்பிட்டு போறான். தே எக்ஸிட். இந்த சீன் முடியுது. ஓகே, நான் அது ஒரு பாய்னன்ட் சீனா இருந்தது. நவ் லெட் அஸ் கெட் இன்டு சீன் 2 ஆஃப் ஆக்ட் 4. என்டர் கானரில் அண்ட் எட்மண்ட் த பேஸ்டர்ட். ஸோ இந்த சீன்ல பாத்தீங்கன்னா கானரில், எட்மண்ட் ரெண்டு பேரும். எட்மண்ட் த பேஸ்டர்ட்னா எட்மண்ட் இந்த பிளேஃபுல்லாவே த பேஸ்டர்ட்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதனாலதான் எட்மண்டுக்கு கோவம் வர்றது. ஓகே, பேஸ்டர்ட்னா இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவன் இல்லெஜிட்டிமேட் சைல்டா தான் அந்த சொசைட்டி அவனை அங்கீகரிக்குது. அவனை ஒரு நல்ல பார்வையை பார்க்கல. அதுல விளைஞ்சதுதான் அவனுக்கான அந்த கோபம். ஓகே, கானரில், வெல்கம் மை லார்ட், ஐ மார்வல் அவர் மைல்ட் ஹஸ்பண்ட் நாட் met us on the way. அப்போ எட்மண்ட் வந்து ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. பட் இடையில எனக்கு ஆச்சரியமா இருக்கு,
எட்மண்ட் எப்படி கூப்பிடுறா பாரு. ஏன்னா ஏர்ல் பதவி அவனுக்கு கொடுத்தாச்சு. இப்போ எட்மண்ட் வந்து சாதாரண ஆள் கிடையாது, ஏர்லா இருக்கான், கிளவுசிஸ்டரோட ஏர்லா இருக்கான், ஒரு பிரின்ஸ் ஸ்டேட்டஸ் அவனுக்கு வந்துருச்சு. அதனால கோனரில் சொல்றா, வெல்கம் மை லார்ட், ஐ மார்வல் அவர் மைல்ட் ஹஸ்பண்ட் நாட் மெட் அஸ் ஆன் த வே. என்னோட அந்த அமைதியான ஹஸ்பண்ட் ஏன் இன்னும் வரலன்னு எனக்கு புரியவே இல்லை. அவளோட ஹஸ்பண்ட் பத்தி பேசுறப்பே மைல்டு ஹஸ்பண்ட் பா, மில்க் மைண்டட் மேன்பா. அதாவது அவன் ரொம்ப சாஃப்டா. அந்த கிங் வந்து அல்பேனி ரொம்ப நல்லவர் ஆக்சுவலா. கார்ன்வால் தான் கொஞ்சம் ரொம்ப கன்னிங்கா ரொம்ப இதா இருக்கிற ஒரு ஆள் வந்து கார்ன்வால். ஆனா அவர் ஆல்ரெடி இறந்துட்டார். இங்க வந்து இறந்துட்டார்ல, ரொம்ப அடிபட்டு இருந்ததுலயே அவர் ஆக்சுவலா இறந்துடுவார். இங்க அல்பேனி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெரி நைஸ் கிங் ஹி இஸ். ஓகே, ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு, அவர் வந்து ஏன் இன்னும் நம்மளை சந்திக்கல என்னோட மைல்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே போறா. அப்போ ஆஸ்வல்ட் வரா. நோ, வேர் இஸ் யுவர் மாஸ்டர் அப்படின்னு கேட்கிறா. ஓகே, மாஸ்டர் எங்கடா அப்படின்னு கேட்கிறா. ஆஸ்வல்ட், மேடம் விதின் பட் நெவர் மேன் சோ சேஞ்ச்ட். ஐ டோல்ட் ஹிம் ஆஃப் த ஆர்மி தட் வாஸ் லேண்டட். மேடம், நான் இப்படி நம்ம சாரை நான் இதுக்கு முதல் பார்த்ததே இல்லை, வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு அப்படிங்கிறா. என்ன தெரியுமா ஆச்சு? ஐ டோல்ட் ஹிம் ஆஃப் த ஆர்மி தட் வாஸ் லேண்டட். அதாவது லேண்ட் ஆயிட்டாங்க, டோவர்ல வந்து பிரெஞ்சு ஆர்மி வந்துருச்சுன்னு நான் சொல்றேன். ஹீ ஸ்மைல்ட் அட் இட். அவர் ஸ்மைல் பண்றாரு, ரொம்ப ஹாப்பியா அதை ரிசீவ் பண்ணிக்கிறாரு அந்த நியூஸ. ஐ டோல்ட் ஹிம் யூ வர் கம்மிங், ஹிஸ் ஆன்சர் வாஸ் தி வர்ஸ்ட். நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, ஐயோ கடவுளே ச்சே அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாரு. டோவருக்கு கார்டிலியா வந்துட்டாங்கன்னா சந்தோஷப்படுறாரு, நீங்க வர்றாங்கன்னா ஐயா த வர்ஸ் அப்படிங்கிறாரு. ஆஃப் கிளவுசஸ் ட்ரெஷரி அண்ட் ஆஃப் த லாயல் சர்வீஸ் ஆஃப் ஹிஸ் சன் when I informed when he called me sot and told me I had turned the wrong side out. நான் வந்து கிளவுசஸ்டர் வந்து ரீகனுக்கும் கார்ன்வல்க்கும் மோசம் பண்ணி கிங்குக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்றேன். அவரோட மகன் வந்து அப்பாவிய காட்டி கொடுத்துட்டான்னு சொல்றேன். அதுக்கெல்லாம் எப்படின்னா என்னைய பார்த்து நீ ஏன்டா அப்படி தப்பான இடத்துல இருக்கன்னு என்னைய திட்டுறாரு. சாட்ன்னு சொல்றாரு. சாட்ன குடிகாரனே, முட்டா பயலன்ற மாதிரி என்னை திட்டி நீ தப்பான இடத்துல இருக்கன்னு என்னை சொல்றாரு. ஐ ஹட் டர்ன் த ராங் சைட் அவுட் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறான். வித்தியாசமா பேசுறாருங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. வாட் மோஸ்ட் யூ ஷுட் டிஸ்லைக் சீம்ஸ் பிளசன்ட் டு ஹிம், வாட் லைக் அஃபென்சிவ். அதாவது எதெல்லாம் அவர் டிஸ்லைக் பண்ணணுமோ அதெல்லாம் ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, எதெல்லாம் ஹாப்பியா அக்செப்ட் பண்ணுமோ அதெல்லாம் டிஸ்லைக் பண்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம் அப்படிங்கிறான். கோனரல் டு எட்மண்ட், தென் ஷால் யூ கோ நோ ஃபர்தர். டக்குன்னு அலர்ட் ஆகுறான். அப்பனா நீ இதுக்கு மேல என் கூட வர வேண்டாம் எட்மண்ட் அப்படிங்கிறான். ஓகே, அவங்க வந்து எங்க வந்துட்டாங்க அப்படின்னா அல்பேனிக்குள்ள அவங்களோட கேசல் இருக்க பக்கம் வந்துட்டாங்க. ஸோ அப்பதான் அவ என்ன நினைக்கிறா, தன்னை எதிர வந்து ஹஸ்பண்ட் வரவேற்றுட்டு போறான்னு நினைக்கிறா. வரலன்னொன்னு தன்னோட சர்வன்ட்ட கேட்டோன்னு அவன் சொல்லிட்டான் அவர் வித்தியாசமா நடந்துக்கிறார். இவ ஜட்ஜ் பண்ணிட்டா. ஸோ அவ வந்து ரொம்ப நம்ம ஹஸ்பண்ட் ஆல்ரெடி நல்லவன் தான், கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தான், இப்ப திரும்ப கிங் லியர் சைடு எடுத்துட்டான் அப்படிங்கறது அவளுக்கு புரிஞ்சிருது. ஏன்னா தன்னோட வேலைக்காரனை நீ தப்பான இடத்துல இருக்க சொன்னா நான் வர்றது அவனுக்கு பிடிக்கலன்னா அப்ப வாட் டஸ் இட் மீன்? அவனுக்கு வந்து இப்ப என்ன பிடிக்கல, நான் வர்றதே பிடிக்கலன்னா கிங் லியர் சைடு எடுத்துட்டாரு என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது புரிஞ்சிருது. தென் ஷால் யூ கோ நோ ஃபர்தர் அப்படிங்கிறா எட்மண்ட பார்த்து, நீ என் கூட இன்னும் வர வேண்டாம் அப்படிங்கிறா. இட் இஸ் த கோவிஷ் டெரர் ஆஃப் a spirit that dares not undertake. அவர் ஒரு பசுமாடு மாதிரி பயந்தாங்குழி, கோவிஷ் டெரர் ஆஃப் ஸ்பிரிட், பயந்த ஸ்பாவம் உள்ள ஸ்பிரிட் உள்ளவர் அவரு. எதை கண்டாலும் அஞ்சு நடுங்குவாரு. ஹி வில் நாட் ஃபீல் ராங்ஸ் விச் டை ஹிம் டு அன் ஆன்சர். ஓகே, அவருக்கு கேள்வி கேட்கிற எந்த பிரச்சனையும் சந்திக்க அவர் தயாரா இல்லை. அவர் விஷஸ் ஆன் த வே மே ப்ரூவ் எஃபெக்ட்ஸ். அதனால நம்ம போற வழியில வேற மாதிரி வித்தியாசங்களான நிகழ்வுகள் நடக்கலாம். பேக் எட்மண்ட் டு மை பிரதர். அதனால எட்மண்ட் நீ என்னோட பிரதர்கிட்ட போ. பிரதர்னா பிரதர் இல்ல, அதாவது கான்வெல்ட்டு போ. Hasten his musters and conduct his powers. அவரை வேகப்படுத்த சொல், எல்லாத்தையும் ஆட்களை திரட்ட சொல்ல, பவர்ஸ் எல்லாம் திரட்ட சொல்ல, நான் போய் என்னோட பவரை திரட்டி கூப்பிட்டு வரேன். திஸ் ட்ரஸ்டி சர்வன்ட் ஷால் பாஸ் பிட்வீன் அஸ். நான் ஆஸ்வல்ட எந்த மெசேஜ்னாலும் நம்மளுக்குள்ள அனுப்புறேன். ஏரே லாங் யூ ஆர் லைக் டு ஹியர் இஃப் யூ டேர் வெஞ்சர் இன் யுவர் ஓன் பிஹாஃப் எ மிஸ்ட்ரஸ் கமாண்ட். ஆனா அதுக்கு நீ போற வழியில உனக்கு ஞாபகார்த்தமா நான் ஒண்ணு கொடுக்குறேன், ஒரு ஃபேவர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்றாங்க, வியர் திஸ், இதுதான் உனக்கு நான் தர்ற கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு she gives him a favor, decline your head, கொஞ்சம் தலையை குனின்னு சொல்லிட்டு she kisses him.
ஓகே, ஷி ஹஸ் ஃபாலன் இன் லவ் வித் எட்மண்ட். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், எட்மண்ட் ஒரு ஹேண்ட்ஸமான காய் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ஆல்ரெடி ஹஸ்பண்ட் மேல நிறைய வருத்தங்கள். அவன் வந்து அந்த இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்ல அல்பேனி. அதனால அவங்க ஷி ஹஸ் டர்ன்ட் ஹர் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் எட்மண்ட். ஓகே, எட்மண்ட் வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ண ரெடியா இருக்கான் இப்போ. அவனுக்கு வந்து காரியம் ஆகணும். எட்மண்டை பொறுத்த வரைக்கும் அவனோட வேலை ஆகணும்னா என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போற ஒரு கேரக்டர் தான் எட்மண்ட். ஸோ அவன் வந்து இப்போ இவ்வளோ நேரம் நல்ல பாதுகாப்பா கூப்பிட்டு வந்திருக்கான், நல்லா அவங்களுக்கு சேவை பண்ணியிருக்கான், அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க, ஷீ கிஸ்ஸஸ் ஹிம். Okay, this kiss, if it does speak, would stretch their spirits up into the air, conceive and fare thee well. என்னோட இந்த கிஸ் உன்கிட்ட ஏதாவது சொல்லுச்சுன்னா அது வந்து உன்னை அப்படியேவும் அழகா கூப்பிட்டு போயிடும். ஏர்ல வேகமா போயிடுவேன். இந்த ரொமான்டிக் கிஸ் வந்து உன்னை அழகா அங்க கூப்பிட்டு போயிடும். புரிஞ்சுக்கோ, என்னோட ஆசைகள் என்னன்னு புரிஞ்சுக்கோ, ஃபேர் தி வெல் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் இன் லவ் வித் எட்மண்ட் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. எட்மண்ட் இயர்ஸ் in the ranks of death he exits. உங்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன்ட்டு அவன் போயிடுறான். கானரல் மை மோஸ்ட் டியர் க்ளவ் சிஸ்டர். ஐயோ எனக்காக இவ்வளோ செய்யறானே, மோஸ்ட் டியர் க்ளவ் சிஸ்டர்ங்கிறான். ஓகே, இங்கே நோ க்ளவ் சிஸ்டர், அவர் ஓல்டு மேன் கிடையாது, நம்ம யங் மேனான எட்மண்ட் தான். மோஸ்ட் டியர் க்ளவ் சிஸ்டர். ஓ த டிஃபரன்ஸ் ஆஃப் மேன் அண்ட் மேன். ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார். தன்னோட ஹஸ்பண்டையும் எட்மண்டையும் கம்பேர் பண்றாங்க. டு தி எ விமன் சர்வீஸ் ஆர் டியூ. உனக்கு தான் ஒரு விமன் வந்து சர்வ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். என் ஹஸ்பண்ட் மாதிரி மை ஃபூல் அசப்ஸ் மை பாடி. ஆனா ஒரு ஃபூல் தான் என்னோட பாடியை எடுத்துக்கிறான். அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் என்ன பிசிக்கலா அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், ஆனா நான் வந்து உன்னதான் லவ் பண்றேன் மென்டலின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆஸ்வெல்ட், மேடம் ஹியர் கம்ஸ் மை லார்ட் ஹி எக்ஸிட்ஸ். ஆஸ்வெல்ட் வந்து சொல்றான், மேடம் சார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வந்துட்டாரு, அதாவது அல்பேனி வந்துட்டாருன்னு சொல்றான். என்டர் அல்பேனி. Goneril, I have been worth the whistle. So உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். Oh Goneril, you're not worth the dust which the rude wind blows in your face. I feel your disposition. That nature which contempts its origin cannot be bordered certain in itself. So what he says here is, you are not worth the dust which the rude wind blows in your face. Now கோபமா தான் ஆக்சுவலி பேசுறாரு. ஓ கோனரல், யூ ஆர் நாட் வர்த் த டஸ்ட் அப்படிங்கிறாரு. உன் முகத்து மேல இங்க காத்து அடிக்குது இல்லையா, அந்த காத்துல இருக்க துகள்கள் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு கூட நீ ஒர்த்து கிடையாது கோனரல் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி இங்க இருந்து கிங் லியர் அவ அனுப்பிச்சு வச்சாலே அதுல இருந்தே அவர் கோவம், சரியான கோவம். அதுக்கு கூட ஒய்ஃப்னு யோசிச்சிருந்திருப்பாரு. பட் கோனரல் வந்து அவளோட அப்பாவை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தான் அனுப்புறாங்க. அப்பவே அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு. இப்ப வந்து அவருக்கு எல்லா தகவலும் தெரிஞ்சிருக்கு. 2 சிஸ்டர்ஸும் சேர்ந்து அவங்க அப்பாவை விரட்டி விட்டுட்டாங்க. அவர் கஷ்டப்பட்டாரு. எல்லா விஷயமும் அவர் மெசஞ்சர்ஸ் மூலமா தெரிஞ்சுட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவர் என்ன சொல்றாரு, இந்த காத்துல இருக்கிற துகள்களை விட மோசமான நீயே, அதை விட கூட ஒர்த்லெஸ் நீயே. ஐ ஃபியர் யுவர் டிஸ்பொசிஷன். உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நீ இங்க இருக்கிறதே வந்து பயமா இருக்கு எனக்கு. த நேச்சர் விச் கண்டெம்ஸ் இட்ஸ் ஆரிஜின் கேன் நாட் பி பார்டர்ட் சர்டைன் இன் இட் செல்ஃப். அதாவது ஒரு இயற்கை, உனக்குள்ள ஒரு இயற்கை இருக்கு பாரு, ஒரு குணம் இருக்கு பாரு, அதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏன் தெரியுமா, யாரா இருந்தாலும் தன்னோட சொந்த அப்பா அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டான். ஓகே, அதுவும் உனக்கு இவ்வளவு செஞ்ச ஒரு அப்பா, உன்னோட ஆரிஜின் அவர் மூலமா அவர் போட்ட விதை தான், அவரோட வித்து தான் நீ. அவரையே நீ கண்டெம் பண்ணிருக்க, அவரையே வரட்டி விட்டுருக்க, நீ அவரையே அழிச்சிருக்க, நீ cannot be bordered certain itself. இப்படிப்பட்ட குணமுடிய நீ, உனக்கு ஸ்டேபிள் மைண்டடே கிடையாது. உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நீ எந்த எக்ஸ்ட்ரீம் என்ன போவ அப்படிங்கிறார். She that herself will silver and disbranch from her material sap perforce must wither and come to deadly use. தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் ஒரு ஸ்லிவர் அண்ட் டிஸ்பிரான்ச், அப்படி சில்வர்ல ஸ்லிவர் அண்ட் டிஸ்பிரான்ச் அப்படிங்கிற ஃப்ரம் ஹர் மெட்டீரியல் சாப். ஒரு ட்ரீயோட அவளை கம்பேர் பண்ணி சொல்றாரு. தன்னைத்தானே வெட்டிக்கிற, டிஸ்பிரான்ச் பண்ற மாதிரி, ஒரு ட்ரீ வந்து தன்னை டிஸ்பிரான்ச் பண்ணிக்குமா, அது மாதிரி நீ பண்ணிக்கிற. இனி கண்டிப்பா டெட்லினா ரொம்ப, நீ உயிரோட இருக்கிறது ரொம்ப ஆபத்து உலகத்துக்குன்ற மாதிரி சொல்றாரு. யூ கம் டு டெட்லி யூஸ் அப்படிங்கிறார். நோ மோர், த டெக்ஸ்ட் இஸ் ஃபூலிஷ். என்ன உளர்றீங்க, இஷ்டத்துக்கு பேசுறீங்க, ஃபூலிஷா பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறா. அல்பேனி, விஸ்டம் அண்ட் குட்னஸ் டு த வைல் சீம்ஸ் வைல். விஸ்டம், நல்லதை பேசினா கெட்டவனுக்கு எப்படி இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். வைல் பீப்புள்கிட்ட, வைல்னா மோசமானவங்க,
ஓகே, மோசமானவங்க கிட்ட விஸ்டமும் குட்னஸும் சொன்னா வயலா தான் தெரியும். மோசமானவங்க கிட்ட மோசமா தான் பேசணும். நல்லவங்க கிட்ட தான் நல்லதா பேசணும். மோசமானவங்க கிட்ட நல்லத பேசினா மோசமா தான் தெரியும் அப்படிங்கிற. Filth savor but themselves. What have you done? Tigers, not daughters. What have you performed? திட்டுறார், ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டுறார், சூப்பரா திட்டுறாங்க. What have you done? என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? டைகர்ஸ், நீ எல்லாம் பொண்ணா இல்ல புலியா? டைகர்ஸ், யூஆர் நாட் டாட்டர்ஸ் டு தட் ஓல்டு மேன். வாட் ஹாவ் யூ பெர்ஃபார்ம்ட்? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எ ஃபாதர் அண்ட் அ கிரேசியஸ் ஏஜட் மேன். ஃபாதர் டே, உங்க அப்பண்டவரு, ஹி இஸ் அன் ஏஜட் மேன், வயசானவர், எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தாரு. ஹூஸ் ரெவரன்ஸ் ஈவன் த ஹெட் லைக் அ பியர் வுட் லைக். அவரை பார்த்தா ஒரு பியர், ஒரு காட்டு அந்த வைல்ட் அனிமல் கூட அவருக்கு ஹார்ம் பண்ணணும்னு அதுக்கு தோணாது. பாவம், வயசானவர், நடுங்கிட்டு போறவர், அவரை பார்த்து ஹார்ம் பண்ணணும்னு ஒரு விலங்குக்கு கூட தோணாது. மோஸ்ட் பார்பரஸ், மோஸ்ட் டீஜெனரேட் ஹாவ் யூ மேடட். ஆனா நீயும் உன் சிஸ்டரும், அதுல நீ மூத்தவ என்ன பண்ணிருக்க? பார்பரஸ் ஆக்டர், டீஜெனரேட்டட் ஆக்டர், மோசமான செயல் செஞ்சிருக்க. யூ ஹவ் மேடட், பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவரை போட்டு படப்படுத்தி இருக்கிற. மை குட் பிரதர் சஃபர் யூ டு டூ இட். ஆனா என்னோட குட் பிரதரும் இதை பார்த்தானா, அதாவது பிரதர், அந்த கோ பிரதரும் இதை பார்த்துட்டு இருந்தானா. A man, a prince by him so benefited. ஓ, அவனுக்கு இதுல என்ன பெனிஃபிட் வந்தது? ஒரு பிரின்ஸுக்கு, ஒரு மனுஷன் இல்லையா, ஒரு ஆண்மகன் இல்லையா, அப்படியா நடந்துட்டான். If that the heavens do not their visible spirits and quickly down to tame these vile offenses, it will come. ஆனா கடவுளர் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா, இந்த மாதிரி vile offenses அடக்க கண்டிப்பா ஏதாவது அனுப்புவாங்க. It will come. Humanity must perforce prey on itself like monsters of the deep. கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் உங்களை மாதிரி விஷயங்களை அழிக்கிறதுக்கு வரும். ஓகே, மான்ஸ்டர்ஸ் ஆஃப் த டீப் அழிக்க வரும் அப்படின்றார். ஓகே, சோ அவர் கிட்டத்தட்ட யார சொல்ல வர்றார்? கார்டீலியாவை சொல்ல வர்றார். ஓகே, கோனருக்கு சரியான கோபம் வந்துருச்சு. ஹஸ்பண்ட் இப்படி பேச பேச மில்க் லிவர்ட் மேன் அப்படிங்கிறார். மில்க் லிவர்ட் மேன் அப்படிங்கிறாங்க. மில்க் லிவர்ட்னா அந்த இதயம் பால் போன்றது. ஓகே, இவ்வளவு பயந்தாங்குழி, கிட்டத்தட்ட இந்த இடத்துல பயந்தாங்குழி மாதிரி சொல்றான். பயந்தாங்குழி ஏன்றா. ஓகே, தட் பியரஸ்ட் சிக் ஃபார் ப்ளோஸ், எ ஹெட் ஃபார் ராங்ஸ். நீ அடி வாங்குற கண்ணத்தை கொண்டவன், தப்பான எண்ணங்களை கொண்டவன் அப்படிங்கிறான். யாராவது அரைஞ்சா வாங்கிக்குவ நீ அப்படிங்கிறான். Who has not in thy brows an eye discerning thine honor from thy suffering, that not knowest fools do this villains pity, who are punished array, they have done their mischief. So she's still scolding her husband. Okay, நீங்க அடிச்சா வாங்கிக்குவீங்க. Okay, that not knowers fools do this villains pity, who are punished array, they have done their mischief. இந்த தப்பு பண்றவன்லாம் அவன் தப்பு பண்றதுக்கு முதவே அவனை மன்னிச்சிடுறீங்க. ஓகே, தப்பு பண்றவனை தண்டிக்கணும்னு தோன்றதில்ல. வேர் இஸ் தை ட்ரம்? என்ன உங்களோட ட்ரம் எங்க? ட்ரம் எங்கன்னா இந்த இடத்துல அவங்க மெட்டீரியல் ட்ரம்மை விட என்ன கேட்குறாங்கன்னா, உன்னோட வேகம் எங்க, உன் கோபம் எங்க? பிரெஞ்சு பவர் இங்க வந்துருச்சான். அதை கேட்டுட்டு ஒரு கிங், நீ இங்கிலாந்து கிங், நம்மளை அட்டாக் பண்ண ஒருத்தன் போறானா, நீ உட்காந்து எண்ணெயை திட்டிட்டு இருக்க. நீ இப்ப என்ன பண்ணிருக்கணும்? பிரான்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் இஸ் பேனர்ஸ் இன் அ நாய்ஸ்லெஸ் லேண்ட். உன்ன மாதிரி ஆளுங்க இப்படி சத்தம் இல்லாம கோழைகள் இருக்கிறதுனால பிரான்ஸ் இங்க பேனரை செட் பண்ணிட்டான். வித் plumed hem they state begins to threat. உனக்கு த்ரெட் வந்துச்சு. whilst thou moral fool. ஆனா நீ ஒரு ஃபுல் மாரல் விஷயம் எல்லாம் பேசிக்கிட்டு you are just sitting and cry alack. Why does he so? அவன் ஏன் இப்படி செஞ்சான், இவன் ஏன் அப்படி செஞ்சான்னு அப்போ அழுது புலம்பிட்டு இருக்க. லூசுப்பையில நான் ஹஸ்பண்டை பிடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டுறான். அல்பேனி, see thyself devil, proper deformity shows not in the fiend, so horrid as in women. ஐயோ, நீ ஒண்ணு பாரு, நீ ஒரு டெவில், ஒரு fiend, ஒரு சாத்தான் உங்களுக்குள்ள குடி இருக்குன்ற மாதிரி அவர் திட்டுறாரு. Oh, painful. So husband and wife kulla சண்டை வேற போகுது. Albany, thou changed and self-covered thing, for shame be monster, not thy feature. Were it my fitness to let these hands obey my blade, they are apt enough to dislocate and tear thy flesh and bones. However, thou art a fiend, your woman's shape doth shield thee. ஆனா ஒன்னு மாதிரி ஒருத்தி எல்லாம் அடிச்சே கொள்ளணுங்கிறார் அவர். Okay, to let these hands obey my blood, என்னோட ரத்தம் கொதிக்குது.
they are apt enough, என்னைவா நீ கோழின்னு சொல்ற, they are apt enough to dislocate and tear their flesh and bones. உன்னோட ஃபிளஷையும் போன்ஸையும் டிஸ்லோகேட் பண்ற அளவுக்கு என் உடம்புல வந்து வீரம்லாம் இருக்கு. however thou art a fear, நீ ஆனா சாத்தானாகவே இருந்தாலும் ஒரு பெண்ணின் ரூபத்தில் இருக்கின்றாய், அது ஒண்ணுதான் என்னை தடுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஓகே, அப்போ ஒரு மெசஞ்சர் வரான். மேரி a man had knew, அவ வந்து ஏதோ கிண்டல் அடிக்கிறப்பவே எங்க பண்ணு பார்க்கலாம் அடி பார்க்கலான்ட்டு போறா. அந்த டைம் ஒரு மெசஞ்சர் வந்துட்டான். ஓகே, ஸோ அங்க சண்டை அங்க நிக்குது. அல்பேனி, வாட் நியூஸ் அப்படின்னு மெசஞ்சரை பார்த்து கேட்கிறார். மெசஞ்சர், ஓ மை குட் லார்ட், தி டியூக் ஆஃப் கான்வெல்ஸ் டெட். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிளவுசஸ்டர் வந்து அந்த இன்னொரு கண்ணை குருடாக்க போறப்போ அங்க இருக்க ஒரு சர்வெண்ட் கோவம் வந்து சண்டைக்கு வந்துருவான். யார்கிட்ட? கான்வெல்ட்ட. அந்த சண்டையில அவனும் வந்து வாளை வந்து பியர்ஸ் பண்ணிடுறான், உள்ள சரியிடுறான். யாருக்குள்ளன்னா கான்வெல்க்குள்ள. அவனை கொன்னுடுவாங்க. பட் கான்வாலும் அந்த சண்டையில இறந்துட்டுறாரு. அதான் வந்து சொல்லியிருக்கான் மெசஞ்சர். The Duke of Cornwall's dead, slain by his servant, going to put out the other eye of Gloucester. Gloucester கண்ணை தொண்டப்ப இவர் இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அல்பேனிக்கு தெரியுது, இந்த கிளவுசஸ்டர் ஐயா அவர் கண்ணை தோண்டினாங்களா அப்படின்னு. மெசஞ்சர், a servant that he bred, thrilled with remorse, opposed against the act. ஆமா சார், அவர் கண்ணை தோண்ட போய் அவர்கிட்ட வேலை செஞ்சவன் ஒருத்தன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி opposed against the act, கோவம் வந்து அவன் அப்போஸ் பண்ணி bending his word to his great master, மாஸ்டர் மேல அவன் கத்தி வால் சண்டைக்கு வந்துட்டான். threat enraged flew on him and amongst them felled him dead. ரெண்டு பேர் அந்த சண்டையில அவனை கொன்னுட்டாங்க. பட் நாட் வித்தவுட் தட் harmful stroke which since hath plucked him after. ஆனா அவன் சாகுறதுக்குள்ள கான்வெல் அவனும் குத்திட்டான். அதனால it has taken away his life too. அதனால இப்ப கான்வெல் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி மெசஞ்சர் சொல்றான். This shows you are above your justices can venge. அப்போ பட் ஓ poor Gloucester lost he his other eye. அப்போ சில கிரைம்ஸுக்கு வந்து உடனே வந்து ஸ்பீடா ரிவெஞ்ச் கிடைக்குதுன்றதும் புரியுதுங்கிறாரு. ஆனா கிளவுசஸ்டருக்கு கண்ணு போச்சா, ஒரு கண்ணு போச்சான்னு கேக்குறாரு. மெசஞ்சர் சொல்றான், both my lord, ரெண்டு கண்ணும் போச்சு சார். this letter madam craves a speedy answer, giving her a paper. ரெண்டு கண்ணும் போச்சுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு மேடமை பார்த்து இந்த லெட்டருக்கு உடனே ஆன்சர் வாங்கிட்டு வர சொன்னாங்க உங்க அக்கா, உங்க தங்கச்சி அப்படின்னு கொடுக்குறான். இட் இஸ் ஃப்ரம் யுவர் சிஸ்டர்னு கொடுக்குறான். கோனரல் அசைட், தனியா பேசிட்டே நடக்கிற, இறந்துட்டானா கான்வெல்? ஒன் வே ஐ லைக் திஸ் வெல் அப்படிங்கிற. அது செத்தது ஒரு வகையில் நல்லதுதான், ஏன்னா வீக் ஆகுறா இல்லையா சிஸ்டர். அப்போ சிஸ்டரோட பங்கை ஈஸியா அட்டாக் பண்ணி எடுத்துக்கலாம்ல அப்படி நினைக்கிறா. ஏன்னா அவங்களுக்குள்ளே ஆல்ரெடி அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருந்தது. ஒன் வே ஐ லைக் திஸ் வெல், ஒரு பக்கம் இது நல்ல விஷயம் தான். பட் பீயிங் விடோ அண்ட் மை கிளவுசஸ்டர் வித் ஹர், ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு இது பிரச்சனையா இருக்குமே. ஏன்னா அவ விடோ ஆயிட்டா, என்னோட கிளவுசஸ்டர் அங்க இருக்கானே, எட்மண்ட் அங்க இருக்கிறான். ஓகே, கிளவுசஸ்டர் என்னோட எட்மண்ட் அவளோட கஸ்டடியில இருக்கிறான். அப்பான் மை ஹேட்ஃபுல் எஸ் மே ஆல் த பில்டிங் இன் மை ஃபேன்சி பிளக் அப்பான் மை ஹேட்ஃபுல் லைஃப். ஐயோ, இந்த வாழ்க்கையில இருந்து தான் நான் வந்து அவன்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். ஆனா கிளவுசஸ்டர் அவகிட்ட இல்ல இருக்கான். அனதர் வே த நியூஸ் இஸ் நாட் சோ டாட். ஆனா ரெண்டு பக்கமுமே இது ஒரு பக்கம் நல்லதா இருக்கு, ஒரு பக்கம் கெட்டதா இருக்கு. சரி பார்க்கலாம், ஐ வில் ரீட் அண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி அவ வாங்கிட்டு போறான். மனசுக்குள்ள இதெல்லாம் ஓடுது. அவன்கிட்ட நான் ரீட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்றேன்டான்னு வாங்கிட்டு போறான். ஷி எக்ஸிட்ஸ். ஓகே, அல்பேனி, where was his son when they did take his eyes? அல்பேனிக்கு வந்து ரொம்ப ரிமோர்ஸ்ஃபுல்லா இருக்காரு. ஐயோ, பெரிய பெரிய பாவங்களா செய்யறாங்களே, அக்காவும் தங்கச்சியும் இவங்க கூட நம்ம இருக்கமேன்னு அவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. சோ அந்த மெசஞ்சரை கூப்பிட்டு கேட்கிறாரு, வேர் வாஸ் ஹிஸ் சன் வென் தே டிட் டேக் ஹிஸ் ஐஸ்? ஏன்பா அவர் பையன் எங்க போனான்? அவர் கண்ணை குருட்டாக்குனா பையன் அங்க இருந்திருப்பான்ல, அவன் என்ன பண்ணானோன்னா, கம் வித் மை லேடி ஹிதர், அவர் வந்து உங்க ஒய்ஃபோட இங்க வந்துட்டாருங்க சார் அப்படின்னு. ஹி இஸ் நாட் ஹியர், அவன் இங்க வரலையே அப்படிங்கிறான். அல்பேனி, ஏன்னா அவதான் நடுவுலயே போக சொல்லிட்டாலே மெசஞ்சர். நோ மை குட் லார்ட், ஐ மெட் ஹிம் பேக் அகைன். இல்ல அவர் விட்டுட்டு தான் போயிருக்காரு, பாதி வழியில் நான் பார்த்தேன் அப்படிங்கிறான். அல்பேனி, நோஸ் ஹி த விக்கட்னஸ், அவனுக்கு தெரியுமா அவங்க அப்பாவுக்கு இப்ப நடந்தது தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு அல்பேனி. மெசஞ்சர், எஸ் மை குட் லார்ட், நல்லா தெரியும், ஏன்னா மெசஞ்சர் அங்கிருந்தா வந்திருக்கான், எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். இட் வாஸ் ஹீ இன்ஃபார்ம்ட் அகேன்ஸ்ட் ஹிம், அவன் தான் அவரை காட்டியே கொடுத்தான். அண்ட் குவிட் த ஹவுஸ் ஆன் பர்பஸ், வீட்டை விட்டு அவன் வெளியே கிளம்பினதே இதுக்காகத்தான். தட் தேர் பனிஷ்மெண்ட் மைட் ஹாவ் ஃப்ரீயர் கோர்ஸ், ஏன்னா அவங்க ஃப்ரீயா அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு தான் அந்த இடத்துல தான் எடுத்தா தப்பாகும்ட்டு தான் வெளியே வந்துட்டான்னு சொல்றான். Gloucester, I live to thank thee for the love thou showedst the king, and to revenge thine eyes.
கம் hither friend, tell me what more now thou knowest அப்படிங்கிற. ஓகே, ஸோ இதோட அந்த சீன் முடியுது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கிளௌசிஸ்டர், நான் உனக்காகவாவது நான் வாழ்ந்து உன்னோட கண்களுக்காக பழித்திக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீ கிங்குக்கு இறக்கப்பட்டதுனால தானே உன்னோட கண்கள் பறிக்கப்பட்டது. சொல்லிடுறான் எதுக்காக கண்கள் பறிக்கப்பட்டதுன்னா எல்லாம் தெரிஞ்சிருது. ஸோ கிங்குக்காக இறக்கப்பட்டதுக்காக உன்னோட கண்கள் பறிக்கப்பட்டனவா, என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உன்னோட கண்களுக்காகவாவது நான் பழி வாங்கணும் இவங்கள, அதுக்காகவாவது நான் கண்டிப்பா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசஞ்சரை கம் ஹியர் மை ஃப்ரெண்ட், இன்னும் உனக்கு என்னென்ன தெரியுமோ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. ஸோ த எக்ஸிட். இதோட சீன் 2 ஆஃப் கிங் லியர் முடியுது. ஸோ இந்த ஆக்ட்லயும் பார்த்தீங்கன்னா 7 சீன்ஸ் இருக்கு. நம்ம பார்க்கலாம், முடிஞ்சா இன்டூ 2 எபிசோட்ஸ்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ வில் டேக் இட் இன்டூ 3 episodes this time. Okay, so hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.